அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போற குறித்த செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கூடிய இந்த வேளையில நாளைய தினம் கிட்டத்தட்ட சவுதி அரேபியா மத்திய கிழக்கு நாடுகளில் ரமலானுடைய ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஈகை திருநாளை கொண்டாட தயாரான சூழல் இருக்காங்க. மறுபக்கம் இதே ஈகை திருநாளை கொண்டாடக்கூடிய காசா மக்களுடைய நிலை என்ன என்ற ஒரு விஷயங்களை குறித்த ஆழமான பார்வை இங்கே இருக்கு. மறுபக்கம் ஈரான் இன்னைக்கு விடாப்பிடியாக நிச்சயமாக நாங்கள் இஸ்ரேலை தாக்குவோம்ங்கிறத சமரசம் இல்லாமல் தெளிவாக இருக்காங்க. காரணம், அதே வேளையிலே கெய்ரோவில் நடந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அமெரிக்கா ஈரான்கிட்ட கெஞ்சி கூத்தாடி இருக்கு சில விஷயங்களுக்காக. அதை நிச்சயமாக அமெரிக்கா இறங்கினாலும் இஸ்ரேல் விடாப்பிடியாக நாங்களும் போர் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு செயல்பாட்டில் இருக்கிறதுனால இந்த போர் என்பது நிச்சயமாக ஈரான் விஸ் இஸ்ரேல் என்ற அளவில் நடைபெறும் என்ற விஷயத்தை தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆஷிக் டுடே என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. நமது சேனல் முடக்கப்பட்டது, மீண்டும் மீளெழுச்சியாக வந்திருக்கு. உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த செய்திகளை தொடர்ந்து நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியாது. வாங்க காணொலிக்குள்ள போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, நாளைய தினம் சவுதி அரேபியா அறிவிச்சிருக்கு புதன்கிழமை ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஈகை திருநாள் நிச்சயமாக கொண்டாடப்படும். அனைவரும் இதற்கான ஏற்பாட்டில் இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியிட்டிருக்கு. இதே வேளையில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் எல்லாமே நாளைய புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் ரமலான் இந்த ஈகை திருநாள் என்பது கொண்டாடப்படும் சொல்லப்பட்டிருக்கு. காசாவில் அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளோ பெரிய போர் சூழல் இருந்தால் கூட அந்த மக்கள் இந்த ரமலானுக்கான எப்படி ஏற்பாடோடு அந்த ரமலான் உள்ள நுழைஞ்சாங்களோ அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் இந்த இக்கட்டான சூழலில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தால் கூட அந்த நிலையோடு என் பின்னாடி ஒரு பாம் வந்து விழுந்தா என்ன ஒருத்தர் சுட்டா என்ன, எந்த நிலையாக இருந்தாலும் என்ன, நான் ரமலான் நோன்பு வைப்பேன், 5 நேரம் தொழுவேன், குர்ஆன் ஓதுவேன்னு சொல்லிட்டு இயல்பாக அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு ரமலானும் என்ன அமல் செய்வானோ அதை தெளிவாக செஞ்சுட்டு இருந்தான். எந்த ஒரு பயமும் இல்லாமல் செஞ்சுட்டு இருந்தான். காரணம் ஏன், சாதாரண ரமலான் இல்லாத காலத்தில் எனக்கு ஷஹீது கிடைக்கிறத தாண்டி ரமலானில் எனக்கு ஷஹீது கிடைப்பது என்பது இன்னும் பல மடங்கு எனக்கு வந்து நன்மை அதிகரித்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் காசா மக்கள் செயல்பட்டார்கள். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ரமலான் முழுக்க நோன்பு வைத்தார்கள். அல்லாஹ்வின் பெரும் கிருபை, இந்த இஸ்ரேலுடைய படை ரமலான் 1 ரஃபாவுக்குள்ள நுழைந்து 1.5 பில்லியனுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மக்களை இன படுகொலை செய்வோம் என்று பல்வேறு ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் சர்வதேச சமூகத்திலிருந்து அரசுகளிலிருந்து வந்த அழுத்தம், ஐநாவிலிருந்து வந்த அழுத்தம், இந்த ரஃபாவுக்குள்ள நுழையக்கூடிய இந்த செயல்பாடு என்பது சொல்லப்போனால் ரஃபாவை சுற்றி தான் அட்டாக் பண்ணாங்க தவிர ரஃபாவுக்குள்ள நுழையல. ஸோ ரஃபாவுக்குள்ள நுழையாதனால இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் 30 நோம்புலையும் ரஃபாவில் பெரிய தாக்குதல் நடத்தலை. ஆனால் இந்த நோன்பு திறக்க அல்லது நோன்பு வைக்க வானிலிருந்து போடப்பட்ட உணவுப் பொருட்களை எடுத்து செல்லக்கூடிய அந்த நிலையில் ரஷீது சாலையில் மிகப்பெரிய இனப்படுகொலை செய்யப்பட்டு பலாயிரக்கணக்கான மக்கள் உணவு அந்த பொருளை எடுக்கக்கூடிய வேலையில் ஷஹீதாக இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் இனப்படுகொலை தான். இனப்படுகொலைக்கு நம்ம வரையறையே சொல்ல முடியாது. இவர்கள் முழுக்க இனப்படுகொலையில் தான் அக்டோபர் 7 இருக்கிறாங்க தவிர நேரடியாக கஸ்ஸாம் பிரிகேட்டரோட போர் செய்யும் என்ற தைரியமும் தெம்பும் அவர்களுக்கு திராணியும் இல்லை. ஏன்னா அவங்க கோழைகள். ஏன்னா யூதர்கள் என்றாலே பயந்தவர்கள், கோழைகள், அடிவரடிகள். அவர்கள் தைரியமாக நேருக்கு நேர் என்ற சண்டையில் ஈடுபட மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலை இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த 29 நோம்பு முடிஞ்சு 30 அல்ஹம்துலில்லாஹ் கம்ப்ளீட் பண்ணி நாளைய தினம் இந்த ரம்ஜானுக்கான எல்லா ஏற்பாடுகளும் காசால் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உமர் கத்தாப் என்று சொல்லக்கூடிய ஒரு தெரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலைவன சிங்கம் உமர் முக்தார் இருக்கார்ல, அவருடைய பேர்லேயே ஒரு சாலை இருக்குது. அந்த சாலை முழுக்கவே பல்வேறு வியாபாரங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த புகைப்படங்களை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. உணவுப் பொருட்கள் ஆகட்டும், அதே மாதிரி கேக்கு, பிரெட், இது போன்ற பொருட்கள், சில விளையாட்டு பொருட்கள், எது அவங்க கைக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சு அதை உருவாக்கி தயாரித்து இந்த ரமலான மகிழ்ச்சியான முறையில் கொண்டாடணும், இந்த ஈதுல் ஃபித்ர் இந்த தியாக திருநாளை கொண்டாடணுங்கிற அடிப்படையில் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அந்த மக்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். அவர்களுக்கு வாழ்த்துக்களும் துவாக்களும். அவர்கள் எதிர்த்து நின்று போராடக்கூடிய இந்த போராட்டம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பக்ரீத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக வெற்றி அடைய வேண்டும். நிச்சயமாக இஸ்ரேலுடைய படை அங்கிருந்து வெளியேறணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கூற்றாக காணப்படுது. அடுத்து 2 தினங்களுக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய 89வது பெட்டாலியன் குரூப் எல்லாமே கான்யூனிஸ் பகுதியிலேருந்து வெளியாச்சு. ஸோ வெளியான பின்னாடி அங்கே போய் மக்கள்லாம் விசிட் பண்ணி அந்த இடங்களை பார்க்கக்கூடிய சமயத்தில் கிட்டத்தட்ட 89 உடல்கள் எல்லாமே டெமாலிஷ், முற்றிலுமாக அழிக்கப்பட்டு எலும்பு தனியாக, கை கால் தனியாக சிதைந்த நிலையில் காணப்பட்டிருக்குது. குறிப்பாக அந்த உடலில் இருக்கக்கூடிய பல பாகங்கள் எல்லாமே திருடப்பட்டிருக்கு. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த இஸ்ரேலுடைய கோழைகள் திருட்டு நாய்ங்க. ஏன்னா இந்த காசா மக்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், கண்கள், உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள், இது எல்லாத்தையும் திருடி வைக்கக்கூடிய, பிழைக்கக்கூடிய ஒரு திருட்டு நாய்ங்க. இந்த நாய் என்ன பண்ணியிருக்கு, இந்த 89 உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸையும் திருடி வைத்திருக்கு. பல பொருட்கள் கான்யூனிஸில் இடிபாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்டிடங்களில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள், வைரங்கள், நகைகள் என்று எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்குது இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்னைக்கு காசாவுடைய சூழல் இருக்குது. ஸோ இந்த நிலையில்
ஹமாஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஹமாஸ் எந்தவித தங்குதடையும் இல்லாமல் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக போர் செஞ்சுட்டு இருக்குது. குறிப்பாக ஹமாஸ் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்காக பல்வேறு தொழிற்சாலைகளில் ஆயுதங்களை உருவாக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி யாசின் 105 வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு யாசின் 105 தாண்டி பல்வேறு செல்கள், மோட்டார்கள், இன்ஜின்கள்னு சொல்லிட்டு தனது தொழிற்சாலையில் உருவாக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் வீடியோ காட்சிகளாக பதிவு செஞ்சு இன்னைக்கு சமூக வலைதளங்களை வெளியிட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ காசாவுக்குள்ள நிலைமை என்பது இப்படிப்பட்ட சூழலில் தான் இருக்குது. இஸ்ரேலை பொறுத்தவரை இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பென்கியூர் என்று சொல்லக்கூடிய அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறான்னா, இந்த ரஃபாவுக்குள்ள இனியாச்சும் நீங்கள் நுழையணும். இந்த ரமலான் முடிஞ்சிருச்சு. இனி வரக்கூடிய ஓரிரு நாட்களில் இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய அரசு, இந்த இராணுவம், ஐடிஎஃப் உடனடியாக ரஃபாவுக்குள்ள நுழைந்து ஹமாஸை அழிக்க வேண்டும். அப்படி அழிக்க நீங்கள் தவறிட்டீங்க, இல்லை நாங்கள் கான்யூனிஸ்லேருந்து வெளியே வந்துட்டோம், கான்யூனிஸ்ல எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கல, அதே மாதிரி ரஃபாவுக்குள்ள நுழையக்கூடி நாங்கள் மாட்டோம், நாங்கள் திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹு பதவியிலிருந்து தூக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு நீங்கள் வந்து பென்கியூர் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைச்சர் பேசிட்டு இருக்கா. இவனுக்கு சார்பாக பல அமைச்சர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இன்னைக்கு இஸ்ரேல் எந்தவித தங்குதடையும் இல்லாமல் இந்த போரை செய்யணும், ஏதோ ஒரு வெற்றியை பதிவு செய்யணுங்கிறத முயற்சியாக ஈடுபட்டு இருக்குது. ஆனால் பல அழுத்தங்கள் வந்தால் கூட இஸ்ரேல் தன்னிச்சையாக செயல்படுது. இன்னைக்கு அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் கூட கிடையாது. அமெரிக்காவை கூட துளி அளவு கூட, அமெரிக்கா ஒரு வல்லாதிக்க நாடு என்ற அடிப்படையில் அதை ஒரு துளி அளவு கூட இன்னைக்கு இஸ்ரேல் என்ன பண்ணலை, மதிப்பது கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவு தான் இன்னைக்கு இஸ்ரேலுடைய செயல்பாடுகள் எல்லாமே போயிட்டு இருக்குது. ஒரு இறுதியான ஒரு செய்தி, அதிர்ச்சியான ஒரு செய்தியும் கூட. ரமலான் அன்று நமக்கு 4 நாளைக்கு ரமலான், 2 நாள் கழிச்சு நாளைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி சவுதி அரேபியா, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் ரமலான் தினம் கொண்டாட இருக்காங்க. ஸோ இந்தியாவில் 2 நாள் கழிச்சு வியாழக்கிழமை ரமலான் தினம் கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் இந்தியாவில் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிற ஒரு ட்ரெய்லர் வெளியாக போகுதுங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா பத்மியா சோட்டா மியா என்று சொல்லக்கூடிய அந்த படம். இந்த படத்துடைய ட்ரெய்லரில் என்ன காட்சி வைக்கப்பட்டிருக்குன்னா, அல் அக்ஸா பள்ளிவாசலுடைய அந்த டோம் இருக்கும்ல, அதை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா குப்பத்து ஷஹரா என்று சொல்லுவாங்க. குப்பத்து ஷஹரா, அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய டோமுடைய உச்சி பகுதியில் இருக்கக்கூடியது குப்பத்து ஷஹரா. இந்த குப்பத்து ஷஹராவை இந்துத்துவவாதிகள் மேலே ஏறி இடிப்பது போல ஒரு காட்சி அமைக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த படம். அதாவது பத்மியா சோட்டா மியா என்று சொல்லக்கூடிய படம். இந்த படம் வந்து ஈத் அன்று இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கு. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட படம், இந்த ட்ரெய்லர் என்ன பேச வருது, ஏன் இந்துத்துவவாதிகளை வச்சு அல் அக்ஸா பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய குப்பத்து ஷுகராவை இடிக்கிற அளவுக்கு அந்த செய்தி என்ன பேசப்படுது அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது. வரக்கூடிய அந்த ட்ரெய்லர் பொறுத்தும் அதோடைய இயக்குனர் யார் அப்படிங்கிற பின்புலங்களை நம்ம ஆய்வு செய்யக்கூடிய சமயத்தில் தான் இந்த பத்மியா சோட்டாமியா என்று சொல்லக்கூடிய இந்த படத்துடைய பின்புலம் என்ன என்பது நமக்கு புரியும். மொத்தத்தில் இந்துத்துவவாதிகள் எப்படி இங்கே பாபர் மசூதி ஏறி மேலே இடிச்சாங்களோ, அதே போல் அங்கே ஜியோனிசவாதிகள் எல்லாமே அதோடைய உச்சாணிக்கு ஏறி குப்பத்து ஷுகராவை இடிக்க போகிறாங்களோ, அதற்கான அவர்களுடைய செயல்பாட்டை நிறுவிட்டு இருக்காங்களோ, அந்த பள்ளிவாசல் அக்ஸாவை இடித்து அவருடைய இரண்டாம் இந்த தேவாலயத்தை கட்ட தயாரான சூழலில் இருக்காங்களோ, அதை நோக்கி நெருங்கிட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வியோடையும், அந்த ஜியோனிசவாதிகளுக்கு இங்கே இந்த பாசிசவாதிகள் ஆதரவாக சில படங்களை வெளியிடுறாங்களோ அப்படிங்கிற கேள்வியோடு தான் இந்த செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் சில தகவலை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறந்துடாதீங்க, ஆசிக் டுடே என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கு பகிருங்க.